ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் வந்து பேசிக் டெய்லரிங் கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு saree. இந்த saree வந்து க்ரீன் கலர் அண்டு வந்து இந்த கடற்பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர். ஸோ அதுக்கான ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கலாம், எந்த டிசைனில் தைக்கலான்றதை அடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு எந்த மாதிரி டிசைன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் உங்கள் சாய்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 ப்ளவுஸில் எந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்குமோ அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து கட் பண்ணோம், எப்படி வந்து நைட்டி அளவெடுக்கிறது, எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்குக்கு வந்து டிசைன், அதாவது வந்து ஒரு கிளாத் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் முன்னே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து கிளாத்தை 2ஆக மடித்து அந்த நம்ம நெக்கு கட் பண்ணோம் இல்லையா, அது மேலே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதே போலேயே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு டிசைன், அதாவது இப்போ நான் வெட்டுறேன் பாருங்களேன், இந்த மாதிரி டிசைன் கூட ரொம்ப அழகாக இருக்கும் தைச்சி போட்டோம்னா. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணாலும் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதே தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் நெக்கில் நீங்களும் அழகாக ஒரு டிசைனை வந்து யோசிச்சு நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பழக்கத்துக்கு வரும். ஏன்னா நிறையா டவுட் வரும், அப்போ தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். 1 by 1 நம்ம வந்து தைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, தைக்கணும். கண்டிப்பாக வந்துக்கிட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் நம்ம வந்து டெய்லரிங்கோ ஏதோ ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நாமளும் அதை கற்றுக்குவோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து போடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா அந்த ஒயிட் கலர் கிளாத்து, ஸோ கீழே இருக்கிறது வந்து நம்மளோட நைட்டி, அது நம்ம நெக்கில் கட் பண்ணோம். ஸோ இப்போ வந்துக்கிட்டு மேலே வந்து அதே இதில் வந்துக்கிட்டு எவ்வளவு நம்ம வந்து முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் அந்த டிசைன் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்மளும் இதையே வந்து நெக்கில் கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போலேயே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துக்கிட்டு இது இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி வந்து ஒரு சுடிதார் வச்சு தைச்சாலும் சரி, ஒரு ப்ளவுஸ்க்கு தைக்கிறதுனாலும் முன்னாடி வச்சு பின்னாடி திருப்பி விடுவோம் இல்லையா, ஸோ அதே மெத்தடு தான். பட் என்னென்னா நம்ம வந்து இதை வந்து உள்ளார வச்சு வெளியில் வந்து நம்ம வந்து திருப்பி விடணும். ஏன்னா நமக்கு வந்து வெளியில் தானே டிசைன் வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பேக் சைடு வச்சு தைச்சி ஃப்ரண்ட் சைடு நம்ம திருப்பணும். ஸோ நம்ம வந்து எப்படி தைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே போலேயே தைங்க. இப்போ நெக்கு வந்து எப்படி தைக்கிறோம்னா கரெக்டாக அந்த கார்னரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த தையலை தாண்டி போயிடக்கூடாது. தையலுக்குள்ளே தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். தையலை தாண்டி போனீங்கன்னா நெக்கு வந்து அசிங்கமாகிடும். ஸோ அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடணும் இல்லையா, இப்படி தான் நம்ம திருப்பி விட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடித்து விட்டு கார்னரில் அதை வந்து நல்லா ஒரு அமுக்கு தையல் போடணும். நம்ம எப்போவுமே தையல் போடுறது தானே, ஒரு ஸ்டிச்சிங் போட்டோம்னா கட் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் போடணும். போட்டால் தான் அந்த சேஃப் வந்து நமக்கு கரெக்டாக திருப்பி கொடுக்கும். ஸோ நம்ம பேக்கில் வச்சு ஃப்ரண்ட்டில் திருப்பி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு நீட்டாக அந்த டிசைன் நம்ம என்ன டிசைன் வேணும் ஷேப்பில் வந்துக்கிட்டு ஃப்ரண்ட்டில் டிசைன் வைக்கணும்னு நம்ம திங்க் பண்ணோம். அதே போலேயே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஷேப்க்கு வைக்க போகும்போது கரெக்டாக அந்த கார்னரில் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணி பின்னாடி இருக்கிறத வந்து ஹோல்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு மறுபடியும் ஹோல்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக தெரியும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நிறையா வீடியோஸில் வந்து எப்படி வந்து ஷேப் கட் திருப்பி விடுறது அப்படின்றதுலாம் நிறையா இருக்கும். உங்களுக்கு இதுலேயே புரிஞ்சாலும் கூட நீங்கள் இதையும் கவனமாக பாருங்கள். இதுலேயும் நானும் கரெக்டாக உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம கழுத்தை ஃப்ரண்ட்டில் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா கீழே இருக்கும் இல்லையா, அதை நம்ம மடித்து அடிச்சுக்கலாம்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனாலுமே கரெக்டாக பின் வச்சு ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தைச்சோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நேரம் ரொம்ப கம்மியாகும். இல்லைன்னா ரொம்ப நேரம் இழுக்கும், நமக்கு கரெக்டாக வராது, டென்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை வச்சு நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த பா ஷேப்க்கு வந்து நான் பாருங்கள் கரெக்டாக அந்த ஊக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னை ரிமூவ் பண்ணி திருப்பி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து தைக்கிறேன். ஸோ அப்படி தைக்கும் போது கரெக்டாக நமக்கு வந்து பா ஷேப் வந்து கார்னர் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ஏதோ சொல்ல வந்தோம், நான் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பா ஷேப்புக்கு வந்து திருப்பி விடணும். பாருங்கள், இப்போ நான் வந்து கார்னரில் வந்து வரும்போது அந்த ஊக்கை திருப்பி விட்டு துணியவும் திருப்பி அந்த கார்னரில் வந்து கரெக்டாக பா ஷேப் வந்து ஷேப் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். நீங்களும் வந்து தைச்சி பழகுறீங்கன்னா தயவுசெய்து பார்த்துக்கிட்டே இருக்காமல் தைச்சி பழகுங்க, ரொம்பவே நல்லது. நம்ம எவ்வளோ படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலுமே நான் இதுக்கு தைச்சி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைக்காதீங்க. ஸோ நம்ம ஒரு கைத்தொழில் நம்ம வந்து கற்று வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டெய்லரிங் தாங்க. நிறையா போகுது டெய்லரிங்ஸ் வந்து. ஒரு சின்ன ஒரு சுடிதார் தைச்சி கொடுத்தாலும் சரி, ஒரு முந்தி அடித்து கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்ல வருமானம் வரும். ஸோ எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய போகிறது ஒரு 6000 நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, 6000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த மிஷினோட ரேட் வந்து 6000 தான். நீங்கள் அதை வாங்கி தைக்க தொடங்குனீங்கன்னா 6000 என்னங்க, 6 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நடக்காது. ஃபஸ்ட்டு வாங்குங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு, நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு தானே பார்த்தோம். பேக் சைடில் வந்துக்கிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், சுடிதாருக்கு இந்த மாதிரி தப்போம் இல்லையா, கிளாத்தை வந்து சேம் அதே தான். ஃப்ரண்ட்டில் எப்படி நான் வந்து ஒரு கிளாத் வச்சு அதே நெக்கில் கட் பண்ணணும், அதே போல் பேக்கில் ரவுண்ட் நெக்கில் கட் பண்ணி பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் தைச்சி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நெக்ஸ்ட்டு அதில் அமுக்கு தையல் போட்டு பேக் சைடாக நான் திருப்பி விட்டுட்டேன், ஓகேவா? ஸோ அதே போலயே நீங்களும் ட்ரை பண்ணிக்க பாருங்கள். கண்ணு பார்த்தா கையை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதே போல் தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், பேக் சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டாச்சு. ஸோ பேக் சைடில் வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி கிராஸ் பீஸாக கட் பண்ணி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அதே ஷேப்லேயே நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற துணியை கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீட்டாக வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி உள்ளே வந்து மடக்கி தைச்சி விட்ருங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நான் மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்து என்ன பண்ணுறேன்னா உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நமக்கு வந்து பேக் சைடும் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் சைடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்துக்கிட்டு நம்ம நார்மலாக ஒரு நைட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ அதே போல் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே அமுக்கு தையலும் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா தையலுமே அமுக்கு தையெல்லாம் போட்டு எல்லாமே திருப்பி விட்டுட்டோம். அதனால் என்ன பண்ணேன்னா லைட்டாக அந்த இடத்துல மட்டும் லைட்டாக பிரித்து விட்டுக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுறோம் இல்லையா, ஜாயின் பண்ணுற தையல், அந்த தையல் மட்டும்தான் இருக்கணும் இந்த ஜாயின் பண்ணும்போது. அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த மடக்கி தைக்கும் போது நமக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாகவே ரெண்டு கிளாத்தையும் ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. போக போக நம்ம வந்து ஈஸியாக பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் லைட்டாக நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும்.
ஸோ இது பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் தான். ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்லோவாக பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சம்டைம்ஸில் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணி நிதானமாக பாருங்கள். ஸோ கற்றுக்கங்க. நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோஸை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 1000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் மீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இன்னும் கூட ஈஸியாக நல்லா கற்றுத்தர முடிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து கைக்கு வந்து நம்ம கிளாத் வந்து 4ஆக மடித்து போட்டுக்கலாம். ஸோ ஹைட்டு வந்து 7 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுறலாம். அடுத்து வந்து ஹையோட லென்த்து வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு நமக்கு இருந்தது இல்லையா. ஸோ நம்ம 11 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது நான் 4ஆக மடித்து நான் இந்த பக்கம் 11 இன்ச்சு இருக்கணும், ஹைட்டு வந்து 8 இன்ச்சு இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கையை வந்து நைட்டியில் எந்த அளவுக்கு கையை வந்து கட் பண்ணமோ அந்த அளவை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படின்னு. ஸோ கிளாத்தோட ஹைட்டும் லென்த்தும் வந்து எவ்வளவு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதே நீங்கள் வந்து ஒரு கிளாத்தில் வச்சு கட் பண்ணி அதை 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடித்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது என்ன பண்ணுவோம், இந்த கிளாத்தை 2ஆக திருப்பி விட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா உள்ளுக்கு கூடி கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப டீப்பாக காட்டலை, ஏன்னா நம்ம நிறையா வந்து கை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. இதுவே புரிஞ்சாலும் இதையே பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப அளவெடுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அந்த பக்கம் கொஞ்சம் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் கையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எது ஃப்ரண்ட்டு பக்கம் இருக்கோ அதை வந்து நம்ம மாடல் வச்சோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, குட்டியாக உள்ளுக்கு கூடி கட் பண்ணோம், அந்த சைடு வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும். இன்னொரு சைடு வந்து கட் பண்ணாத பக்கம் வந்து பேக் சைடு வரணும். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து கையை வந்து கரெக்டாக ஒரு பின்னு வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ஈஸி. எப்போவுமே பின் வச்சு கரெக்டாக அந்த கையை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து பின்னு வச்சு தான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு நீட்டாக ஒரு கை இருக்கிற மாதிரியே தெரியுதா. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா மிஷினில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா கையோட வேலை முடிஞ்சு. நமக்கு நிறைய வீடியோஸ் வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணுறதுலாம் நிறைய நம்ம இதில் இருக்குது. உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதில் கூட போய் பாருங்கள். இதிலே புரிஞ்சாலும் சும்மா நம்ம கற்றுக்க தான் செய்கிறோம். அதனால் இந்தபடியே நீங்கள் கூட சும்மா கட் பண்ணி தைச்சி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கை கட் பண்ணியாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. ஷோல்டரும் நைட்டியும் கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே மடிச்சு அடிக்கிறது இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் அடித்து முடிச்சு விட்றலாம். ஸோ அதை 2ஆக மடித்து அடிச்சு விட்ருங்க. இது வந்து நெட்டு கிளாத்து, 2 கிளாத்தை நான் வந்து அதாவது வந்து 1ஆக போடலை, 2ஆக போட்டு நான் தைச்சிருக்கேன். ஏன்னா கையில் வந்து ஒரு கிளாத்தாக போடும்போது எனக்கு பிடிக்காது. சில பேர் வந்து அதுதான் வெறும் ஒரு கிளாத் மட்டும் போட்டு நீட்டாக மாடலாக போடுறாங்க, அதுவும் கூட நல்லாயிருக்கும். பட் நைட்டிக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் 2 கிளாத்தாக தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு 2 கிளாத்தாக நான் வந்து இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களோட கையோட சுற்றளவு எவ்வளவு? ஸோ நம்ம கையோட சுற்றளவு 7 அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த 7 வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணி அப்படியே கரெக்டாக கார்னரில் லைட்டாக தைச்சி விட்ருங்க. ஃபுல்லாக தைச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து 2.5 இன்ச்சு சுடிதாருக்குலாம் எப்போவுமே 2 இன்ச்சு தையல் கொடுவோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே விடலை. ஏன்னா நைட்டியில் கரெக்டான அளவு எக்ஸல் அளவு தானே. ஸோ அதனால் கரெக்டாக கார்னரில் வர ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. கைக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கையை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மற்றபடி நான் வந்து கீழே இந்த இடத்துல போட்டு லாஸ்ட்டாக ஒரு கார்னரில் 1/2 இன்ச்சு தள்ளி போட்டு ஃபுல்லாக ஒரு தையல் நான் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா கையை மட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி கை மட்டும் பிடிப்பாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கும் உங்கள் அளவு கை எவ்வளவு இருக்கோ கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கை முடிச்சாச்சு. நமக்கு வந்து நைட்டியும் முடிச்சாச்சு. இவ்வளோ தாங்க நைட்டி, ரொம்பவே ஈஸி. கீழே வந்து அதே போலயே நம்ம இந்த பக்கம் சைடு வந்து மடித்து விட்டுட்டு கீழேயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மடித்து விட்டுடலாம். ஸோ நம்மளோட கரெக்டான அளவை தானே நம்ம வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து அந்த கரெக்டான அளவை வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தையலுக்கும் ஒரு இன்ச்சு விட்டுக்குங்க. ஸோ மடித்து தைக்கிறதுக்கு தையலுக்கும் விட்டுட்டோம்னா அதை கரெக்டாக நம்ம மடித்து விட்டுடலாம்.
ஸோ மடித்து விட்டுட்டா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நைட்டி வந்து ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா என்னன்றதை நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னாலும் நம்மக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நைட்டி அவ்வளோதாங்க, சூப்பராக தைச்சி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட வீடியோஸை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.